ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரிபிள்எஸ் பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ சங்கரா மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரை முடி தேங்காயில் பாதி, 4 தக்காளி, ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிப்புக்கு, கருவேப்பிலை கொஞ்சம், நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குழம்பு தாளிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி வெங்காயத்தை வணக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை வணக்கி நம்ம செய்யும் போது வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பும் நல்லா கலர் கொடுக்கும். வெங்காயம் நல்லா வணக்கிட்டு செய்யும் போது நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயத்தை நான் நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடயே நான் கட் பண்ணி அந்த எடுத்து வச்சுருக்கிற 10 பல்லு பூண்டு அதையும் அதிலே போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம், தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் கட் பண்ணி இதிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா வெந்தயத்தை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதிலே நம்ம போட்டுடலாம். கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறம் நான் நீட்டமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் அதிலே போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. இப்படி வணங்கினதுக்கப்புறமா நான் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா அதை எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதிலே போட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது 3மே அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இதிலே போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியும் அதிலே ஊற்றிக்கலாம். நம்ம மசாலா தண்ணியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கோங்க. எனக்கு குழம்பு நாங்கள் திக்கான மீடியம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதித்து சுண்டுற அளவுக்கு நம்ம இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து பாருங்கள், குழம்பு நல்லா நம்மளுக்கு நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீனை போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் குழம்பு உங்களுக்கு திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதை கொதிக்க. மீனை போட்டாச்சு. மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு இதை மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இறக்கிடுங்க. மீன் குழம்பு நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், மீனெல்லாம் வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. சங்கரா மீன் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வச்சா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.